ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டில் இன்னொரு செம்பருத்தி செடி. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வேறு ஒரு செடியை பற்றி. இது இன்னொரு செடி நம்ம தோட்டத்தில் இருக்கிறது. பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உடஞ்சி போன பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே நம்ம வீட்டில் இருக்குது. ஆனால் உடச்சி விட்ருவோம். அப்பப்போ பக்கெட்டில் இருக்கிறது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடும். ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வளராது, வேர் விட இடம் இருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உடச்சி விட்டு இது மழை காலத்துக்கு முன்னாடி நாங்கள் உடச்சி விட்டு வச்சோம். இது வச்சு ஒரு 3 months இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ஃபுல்லாகவே நாங்கள் உடச்சி விட்ருவோம் அந்த நடு தண்டு தவிர. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு, நல்லாவே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குன்னு எதுவும் எக்ஸ்ட்ரா உரம்லாம் நாங்கள் தரல. நான் ஏற்கனவே சொன்னதான், மண்ணோடு சேர்த்து அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, கொஞ்சம் மாட்டு சாணி உரம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மண்ணை பதப்படுத்தி அதுக்கப்புறம் இது வைக்கிறது. ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் மாற்றி வச்சது தான். நல்லாவே உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே புஷ் மாதிரி எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் வந்துருச்சு, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இது அடிஷ்னல் டிப்ஸ் எதாவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். பட் ஆக்சுவலாக இதுவே நாங்கள் பார்த்திங்கன்னா மண் கலவையிலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நாங்கள் ஆட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு எதுவும் கொடுக்குறதே கிடையாது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.